திரு துக்ளக் ரமேஷ் மூத்த பத்திரிகையாளர் இணைந்திருக்கிறார். அதிரடிக்கு பெயர் போனவர் அல்ல திரு KA செங்கோட்டையன். ஆனால் காலக்கெடுவெல்லாம் விதித்து நீங்கள் சேரலைன்னா நாங்கள் சேருவோம்னு சொல்லியிருக்கிறார். இதற்கு என்ன எதிர்வினை இருக்கும், என்ன விளைவுகள் இருக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது திரு செங்கோட்டையன் அவர்கள் ஆணித்தரமான வாதங்களை முன்வைத்து பேட்டி அளித்திருக்கிறார். உதாரணம் சொல்லியிருக்கிறார். செல்வி ஜெயலலிதா அவர்களையும் எம்ஜிஆர் அவர்களையும் விமர்சித்துவிட்டு இயக்கத்தை விட்டு வெளியே சென்றவர்கள் சேர்த்துக் கொள்ளப்படவில்லையா என்கிற ஒரு வலுவான வாதத்தை முன்வைத்திருக்கிறார். குறிப்பாக எம்ஜிஆர் அவர்களிடமிருந்து மாறுபட்டு சென்றவர்களாவது எம்ஜிஆர் அவர்களை மோசமாக விமர்சிக்கவில்லை. ஆனால் செல்வி ஜெயலலிதா அவர்கள் ஒரு காலகட்டத்தில் மிக மோசமாக விமர்சித்தவர்கள் அவர்களுடைய பெயர் மறைந்த ஒருவருடைய பெயரை குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் 1-2 பேர் திரு எடப்பாடி பழனிசாமியின் பக்கத்தில் இருக்கிறார்கள். பெயர் சொல்வதானால் திரு பொன்னையன், திருமதி வளர்மதி, செல்வி ஜெயலலிதா அவர்களை மிக மோசமாக பேசியவர்கள். அவர்கள் இப்போது இந்த இயக்கத்தில் முக்கிய பொறுப்பில் இல்லையா? ஆகவே திரு செங்கோட்டையன் கேட்கிற கேள்வி நியாயமான கேள்வி. திரு OPS அநாகரிகமாக பேசியவர் அல்ல. திரு TTV தினகரன் அவர்களும் மோசமாக தரக்குறைவாக பேசியவர் அல்ல. ஆக அதிமுகவினுடைய வாக்கு வங்கியில் நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட பலத்த சேதாரத்திற்கான காரணத்தை ஆராயுங்கள். அப்படியானால் இயக்கம் ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் திரு செங்கோட்டையன் முன்வைத்துள்ள வாதம். இது அதிமுகவுக்குள் விவாதத்தை தோற்றுவித்தால், ஒரு ஆரோக்கியமான விவாதத்தை தோற்றுவித்தால் அது அந்த கட்சிக்கு நல்லதாக இருக்கும். மாறாக எடுத்தேன் கவிழ்த்தேன் என்கிற போக்கில் திரு செங்கோட்டையனை நீக்குகிற முடிவு எடுக்கப்படுமானால் அந்த கட்சியினுடைய வீழ்ச்சியின் தொடக்க புள்ளியாக அமையும் என்று நான் பார்க்கிறேன். இது ஆம்பிளிஃபை ஆகும் நினைக்கிறீங்களா? செங்கோட்டையனுடைய குரல் மற்றவர்களுடைய குரலாகவும் வலுப்பெறும் நினைக்கிறீங்களா? இது மற்றவர்களுடைய உணர்வுகளை அவர் குறிப்பிட்டார் அல்லவா, 6 பேர், அவர்களுடைய மனசாட்சி இந்த கேள்வி தொட வேண்டும், தொடும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். குறைந்தபட்சம் அந்த 6 பேராவது அவருடைய கருத்துக்கு வலு சேர்ப்பாங்களா? என்னை பொறுத்தவரை அந்த 6 பேரை தவிர வேறு பலரும் இதே கருத்தை கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் மிக நன்றாக அறிவேன். ஆனால் நான் சொல்ல விரும்புவது, அவர்கள் பேச தயங்குவதுதான் இப்போது கட்சிக்குள் பிரச்சனையாக இருக்கிறது. பேசுவதற்கு முன்வர வேண்டும். அல்லது திரு எடப்பாடி பழனிசாமி ஜனநாயக பூர்வமாக கட்சியை நடத்துபவராக இருந்தால் திரு செங்கோட்டையன் வைத்திருக்கக்கூடிய இந்த கருத்துக்கள் பற்றி அதிமுகவின் மாவட்ட செயலாளர்கள் அல்லது உயர்மட்ட கூட்டத்தை கூட்டி அவர்களுடைய அபிப்பிராயத்தை ஒவ்வொருவராக எழுந்து கூறுமாறு கேட்க வேண்டும். கேட்டால் இவருக்கு ஆதரவான கருத்துதான் அங்கே பிரதிபலிக்கும் என்பதுதான் யதார்த்த நிலை. ஆனா இது ஒரு செட்டில்டு மேட்டரா தானே திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கருதுகிறார். அவருடைய நிலைப்பாட்டை தானே இந்த 6 பேரும் கூட பிரைவேட்டா என்ன வேணா சொல்லியிருக்கலாம், பப்ளிக்கா அதை என்டாஸ் பண்றாங்க தானே. இன்னைக்கு செங்கோட்டையன் சொல்லிட்டாருன்னு மாத்திப்பாங்களா? இல்லை 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஏற்பட்ட தோல்வியும் சரி, இப்போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் ஏற்பட்ட பின்னடைவு, திரு OPS வெளியே போனது, திரு TTV தினகரன் வெளியே போனது, தேமுதிக அந்த அணியில் இல்லாமல் இருப்பது, இவையெல்லாம் அதிமுக மூத்த தலைவர்களை சிந்திக்க வைக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் கற்பனையில் சந்திருக்கிறார்கள் என்று அர்த்தம். நம்ம ட்ராக் ரெக்கார்ட் பார்த்திருக்கோம். திரு எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரியான கோரிக்கைகள் வரும்போது அதை ஒரு வீட்டோ தான் பண்ணியிருக்கிறார். இன்னைக்கு இவர் சொன்னாருங்கிறதுனால என்ன மாறிட போகுது? மாறவில்லை என்றால் அதிருப்தியாளர்கள் கைகோர்க்கிற சூழல் உருவாகி இவருக்கு எதிரான கடும் விமர்சனங்களை முன்வைக்க தொடங்கினால் களத்தில் அது பேசப்படாமல் நாள்தோறும் திரு எடப்பாடி பழனிசாமி குறித்த விமர்சனங்கள் தான் அதற்கு பதில் தான் களத்தில் இருக்கும். இந்த ஒரு 10 நாட்களுக்குள்ள பெரிய மாற்றம் எல்லாம் ஓஹோ இவர் சொல்லிட்டார், இதுதான் தொண்டர்களுடைய மனநிலை, அதனால நம்ம எல்லாம் கேட்போம் அப்படின்னு மாறுவாரா? அப்படி ஒரு உடனடி மாற்றம் திரு எடப்பாடி பழனிசாமியிடம் ஏற்படும். அதிமுகவினுடைய முன்னணி தலைவர்கள் திரு செங்கோட்டையன் முன்வைத்துள்ள கருத்துக்களில் இருக்கக்கூடிய நியாயங்களை புரிந்து கொண்டு திரு எடப்பாடி பழனிசாமியிடம் வாதாடுவதற்கு தவறுவீர்களானால் நிச்சயமாக அதிமுக பலவீனமான நிலையை நோக்கி பயணிக்கும். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் கணபதியே வருவாய் தினமும் காலை 7 மணிக்கு காண தவறாதீர்கள்.